ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரேண்டமான vlog தான். அப்படியே என்னோட ஸ்டோரியும் வந்து உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். சரி, வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். காலையில எழுந்து வந்ததும் பார்த்தீங்கன்னா, குளிச்சுட்டு கிச்சனுக்குள்ள வந்துட்டேன். ஹர்ஷத்துக்கு காலேஜ் வந்து லீவ் விட்டுட்டாங்கங்க. அதனால சரி ஃப்ரீயா ரிலாக்ஸா வந்து சமையல் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு வந்து சமையல் செய்கிறேன். இன்னைக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா, கத்திரிக்காய் பொரியலும் பாலக்கீரையும் துவரம்பருப்பும் போட்டு இன்னைக்கு வந்து பருப்பு கடையில் தான் செய்ய போறேன். எங்க ஊர் சைடுலாம் அந்த 2-3 நாளாவே கிளைமேட் ரொம்ப சில்லுன்னு இருக்கு. இன்னும் மழை வர மாதிரியும் இல்ல, வெயில் அடிக்கிற மாதிரியும் இல்ல. சரி, காலையிலேயே தலை குளிச்சுட்டு கொஞ்ச நேரம் வெயில்ல இருந்துட்டு, வெயில் இல்லைங்க, மோடமா தான் இருந்துச்சு. அப்படியே கொஞ்ச நேரம் வெயில்ல அப்படியே காத்துல கொஞ்ச நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் கிச்சனுக்கு வந்துட்டேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மண் பாத்திரத்தால இன்னைக்கு வந்து பருப்பு வந்து கடைய போறேன். உண்மையாவே இந்த பாலாக்கீரையும் பருப்பு கடையிலும் வந்துட்டு சூப்பரா இருக்கும். கண்டிப்பா வந்து ஒரு டைம் வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அதுவும் இந்த மண் சட்டியில செஞ்சனா எங்க பாட்டியும் சூப்பரா செய்வாங்க. ஆனா என்னோட சமையலை சாப்பிட்டுட்டு இந்த பாலாக்கீரையும் பருப்பையும் சாப்பிட்டுட்டு எப்ப பாரு இங்க வந்தாங்கன்னா, நீயே செய், நீ தான் செய்யறது நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு என்னையவே செய்ய சொல்லிடுவாங்க. பருப்பு நல்லா தண்ணியில போட்டு கொதிச்சதுக்கு அப்புறம் இது மாதிரி பாலாக்கீரையை தண்டு மட்டும் இல்லாம லைட்டா கிள்ளி வச்சுக்கணுங்க. எப்பயும் போல வெங்காயம், பூண்டு, சீரகம், மஞ்சத்தூள், சாம்பார் தூள் எல்லாம் போட்டு கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து மெயின் இதுல ஆட் பண்ண வேண்டியது பச்சை மிளகாங்க. ஒரு 5, 6, 7, 8 பச்சை மிளகா நமக்கு எவ்வளவு காரம் வேணுமோ அது மாதிரி நம்ம வந்து ஆட் பண்ணி நல்லா வந்து பருப்பு வெந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து கடைஞ்சு எடுத்துக்கலாம். நான் எப்பயுமே வெங்காயம் எல்லாம் இப்போ ஸ்டோர் பண்ணியே வைக்கிறது இல்லைங்க. அப்போதைக்கு எவ்வளோ வேணுமோ, என்ன ஒரு 10 நிமிஷம் ஆகுமா, அப்போதைக்கு எவ்வளோ வேணுமோ அதை மட்டும் நான் வந்து உரிச்சு எடுத்து வச்சுக்கிறேன். நிறைய பேர் வந்துட்டு நீங்க என்ன ஒர்க் பண்றீங்க, எங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கீங்க. நான் வந்துட்டு பிறந்தது எல்லாமே மேட்டூர்ல. இது நிறைய வீடியோல ஷேர் பண்ணியிருக்கேன். ஆனா மறுபடியும் ரிப்பீட்டடா நமக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா கமெண்ட்ஸ்ல வந்து கேட்டுட்டே இருந்தீங்க. நான் வந்துட்டு மேட்டூருங்க, நேட்டிவ் எல்லாமே மேட்டூர் தாண்டி கொளத்தூர், கொளத்தூர் தாண்டி பண்ணவாடி. அங்கதான் வந்துட்டு நேட்டிவ். பாட்டி, அம்மா, அப்பா எல்லாருமே அங்கதான் வந்து இருந்தது. எல்லாருமே அப்ப அங்க இருக்கிறதும் பாட்டி, சித்தி எல்லாருமே அங்கதான் இருக்காங்க. நாங்க வந்து அப்பாவுக்கு இங்க கவர்மெண்ட் ஜாப் வந்து இங்க கிடைச்சிருச்சுங்க, திருச்செங்கோட்டுல. இங்கேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 21 வருஷமா இங்கேயே வந்து இருந்தோம். இங்கேயே ஸ்கூல் படிச்சோம். இங்கேயே வந்து மேரேஜும் பாத்தீங்கன்னா ஆயிருச்சு. அதனால இங்கேயே வந்து வீடும் கட்டி, இடம் வாங்கி வீடு கட்டி இங்கேயே செட்டில்டு. ஏதாவது நோம்பி, ஏதாவது ஒரு நல்ல காரியம் கெட்ட காரியம்னா மட்டும்தான் ஊர் பக்கம் போற மாதிரி வரும். மத்தபடி பாத்தீங்கன்னா இங்கதான் இருப்போம். அப்பப்ப நாங்களும் ஊருக்கு போவோம், பாட்டியும் வருவாங்க. அப்புறம் வீடியோ பத்தி ஷேர் பண்ண சொல்லியிருந்தீங்க. நீங்க எப்படி விளாக் எடுப்பீங்க அப்படின்ட்டு. கண்டிப்பா நான் சீக்கிரம் வந்து போஸ்ட் பண்றேங்க. ஏன்னா இன்னொருத்தங்க யாராவது வேணும். நாம வந்து நாமளே ட்ரைபேட் வச்சு தான் வீடியோ எடுக்கிறோம். நமக்கு கூட இன்னொரு ஆள் யாராவது வேணும். அப்படி இருந்தா மட்டும்தான் நம்ம வந்து வீடியோ எடுக்க முடியும். ஒரு ஆள் வந்துட்டு நம்ம ட்ரைபேட்ல வீடியோ எடுக்க அவங்க நமக்கு வந்து எடுத்து சப்போர்ட் பண்ணி கொடுத்தாதான் நம்ம வந்து போஸ்ட் பண்ண முடியும். கண்டிப்பா வந்து கூடிய சீக்கிரம் வந்துட்டு நான் எப்படி வீடியோ எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட நான் ஷேர் பண்றேன். ஒர்க்குக்கும் போயிட்டு நீங்க எப்படி வந்து வீடியோ மேனேஜ் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டும் கேட்டிருந்தீங்க. எல்லாமே எஃபோர்ட் போட்டா கண்டிப்பா நடக்கும். நான் வந்துட்டு யூடியூப் வந்துட்டு ஜேர்னி வந்து ரொம்ப ஈஸியெல்லாம் கிடையாதுங்க. ரொம்ப கஷ்டப்படணும், ரொம்ப மெனக்கெடணும், ஒவ்வொன்றும் யோசிக்கணும். என்னோட கண்டென்ட் வந்து நல்லா இருக்குன்னு ஒரு சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். ஏன்னா வந்துட்டு எனக்கு வந்து எது பிடிச்சிருக்கோ அதுதான் வந்து நான் போடுவேன். ஒருத்தவங்க போடுறத வச்சு நம்ம ஃபாலோ பண்ணி போடுறது இல்ல. நமக்கு எது வருது அப்படிங்கிறத பார்த்து தான் நம்ம வந்து போடணும். ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தீங்க, நான் வந்து புதுசா வந்து யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ணுங்க. வீட்டுல கண்டிப்பா சப்போர்ட் இருந்ததுன்னா ஸ்டார்ட் பண்ணுங்க. எனக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ வரைக்கும் சப்போர்ட் கிடையாது. ஒரு பக்கம் திட்டிகிட்டே தான் இருப்பாரு ஹஸ்பண்ட் வந்துட்டு, ஆரம்பிச்சிட்டியா, வேதாளம் வந்து முருங்கை மரம் ஏறிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டே தான் இருப்பாரு. யாரு என்னமோ சொல்லட்டும், நான் போன வீடியோல சொன்ன மாதிரியே தாங்க. நமக்கு பிடிச்ச விஷயம் யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்கவும் கூடாது, சாட்டிஸ்ஃபை பண்ணவும் கூடாது. நமக்கு பிடிச்சது கண்டிப்பா நமக்கு வந்து கடவுள் வந்து யூனிவர்ஸ் தருங்கிற நம்பிக்கை நமக்கு எப்பயுமே இருக்கணும். அதுக்காக தான் சொல்றேன், யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆனா வந்துட்டு ஒரு இது பண்ணாதீங்க, அது பண்ணாதீங்கன்னு ஒரு டிஸ்மோட்டிவேட் யாராவது பண்ணாங்கன்னா அது கண்டிப்பா கேட்காதீங்க. என்னைக்குள்ள எனக்கு யூனிவர்ஸ் கண்டிப்பா நமக்கு ஏதாவது ஒண்ணு தரும். அதே மாதிரி தாங்க யூடியூப் வந்துட்டு நம்ம கொஞ்ச நாள் வியூஸ் போகல, நமக்கு வந்துட்டு என்னடா இப்படி இருக்கேன்னு நினைச்சிட்டு கண்டிப்பா நடக்காதீங்க. எதுவும் வந்துட்டு டவுன் ஆகி ஃபீல் பண்ணாதீங்க. என்னைக்குள்ள எனக்கு கண்டிப்பா யூனிவர்ஸ் வந்து நமக்கு கொடுக்கும். நம்மளுடைய முயற்சி எஃபோர்ட் போட்டுட்டே இருங்க. புதுசா யூடியூப் வந்து சேனல் ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா நான் சொல்ல வேண்டியது, ரெகுலரா வீடியோ போடுங்க. ஏன்னா நான் வந்துட்டு மிஸ்டேக் வந்து அதுதான் பண்ணேன். கொஞ்ச நாள் போடுவேன், கொஞ்ச நாள் விட்டுருவேன், கொஞ்ச நாள் போடுவேன், கொஞ்ச நாள் விட்டுருவேன். முன்ன போட்ட வீடியோ எல்லாம் எவ்வளவு வியூஸ் போச்சு தெரியுங்களா? அது எல்லாத்தையுமே தொலைச்சிட்டேன். ஏன்னா நமக்கு வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட அளவு தான் யூடியூப்ல வந்து நமக்கு கொடுப்பாங்க. 90 டேஸ், 1 இயர் அப்படின்ட்டு. நம்ம அவ்வளோ எஃபோர்ட் போட்டு வீடியோ எடுத்து ரீச் ஆகி நமக்கு அமௌண்ட் வரக்கூடிய அந்த அந்த டைம்ல எல்லாம் நம்ம கொஞ்சம் நம்ம வியூஸ் போகல, என்னடா
நம்ம வந்து இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே துவண்டு போய் விடாம நம்ம வந்து கண்டிப்பா வந்து தொடர்ந்து முயற்சி போட்டே இருக்கணும். என்னோட வீடியோஸும் இப்போ எல்லாம் ரீச் ஆயிடுச்சு. நான் வந்து ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு யூடியூபர் அப்படின்னுலாம் சொல்ல மாட்டேன். நான் இப்பதான் வந்து growth ஆயிட்டு இருக்கேன். அதனால தான் நான் உங்களோட வந்து ஷேர் பண்றேன். உங்களுக்கு ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு என்னோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பா நானும் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் உங்களோட நான் வந்து ஷேர் பண்றேன். அப்புறம் லைவ் வரலான்ட்டு இருக்கேங்க. கண்டிப்பா வந்துட்டு நீங்க சொன்னீங்க அப்டின்னா, நான் கண்டிப்பா லைவ் வரேன். என்னைக்கு, எப்படி, என்னன்ட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. லைவ் வந்துட்டு நம்ம வந்து டைரக்ட்டா வந்து ஏதாவது கொஸ்டின் என்கிட்ட கேட்கற மாரி இருந்தா கேளுங்க. இல்ல கமெண்ட்ல கேட்டீங்கன்னா, நான் எழுதி வச்சுட்டு அதுக்கு தகுந்த வந்து ஆன்சர் நான் பண்றேன். ஏன்னா லைவ் வந்தா தான் கொஞ்சம் வந்து நமக்கு ஹவர்ஸ் வந்து இன்கிரீஸ் ஆகும்னு சொல்றாங்க. அதனால சரி நம்ம லைவ் வந்துட்டு உங்களோட நாம வந்து டைரக்ட்டா வந்து பேசுற மாதிரி இருக்கும். அதனால தான் சரி நான் வந்து லைவ் வரேன். நம்ம சேனல் புடிச்சிருந்ததுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல வந்து உங்களோட நான் சந்திக்கிறேங்க.